பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேசி பே இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் லோன் வந்து எப்படி தராங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், டென்யூர் எப்படி இருக்கும், அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோட ரியல் டைமாக லோன் எடுத்து அதில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறீங்கனாலும் சரி, எந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறனாலும் சரி, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து உங்களோட அஃபிஷியல் சைட்டுக்கே போயிடுவோம். அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ, ஜீரோ பேமெண்ட்டு, பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் லைட்னிங் ஃபாஸ்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அண்ட் கீழே வந்தோம் அப்படின்னா கால்குலேட்டரில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 10,000 லோன் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே 6 month ஆஃப் டென்யூரில் நமக்கு வந்து 18% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம வந்து எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ கட்டுவோம் அப்படின்னா 1,755 ரூபா கட்டுவோம். ஓவராலாக அமௌண்ட் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,532 ரூபா. ஓகே, இது வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போக போகிறோம். ப்ளே ஸ்டோருக்கு போய் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபைடா, இது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சிஸ் தான். ஸோ பேயூ ஃபினான்ஸ், இந்த பேயூ அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இல்லைனாலும் சரி கூகுளில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கம்பெனி வந்து தெரியும். இது ஜஸ்ட் ஒரு பே அவுட் கம்பெனி தான். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்களோட என்பிஎஃப்சி லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். செக் பண்ணுவோம். சரி கைஸ், கீழே போட்டிருக்காங்க லேசி பே பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், பேயூ ஃபினான்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், பேயூ ஃபினான்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியேவும் அது யார் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ், பேயூ ஃபினான்ஸ், இவங்க தான் அவங்க. ஸோ இவங்களையும் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வெரிஃபைடுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கா, சாம்பிள் இஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் 10,000 ருப்பீஸ்க்கு நம்ம வந்து 6 month ஆஃப் டென்யூரில் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 18% பர் ஆனமில் இஎம்ஐ வந்து நம்ம 1,755 ரூபா, சாரி 755 ரூபா நம்ம பர் மந்த்து கட்டுவோம். ஓகே, அது கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 200 ரூபா இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10,730 ரூபா நம்ம வந்து கட்டுவோம் போட்டிருக்கு. இங்கே 10,530 தான் போட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸிங் ஃபீஸை வந்து இவங்க இங்கே சேர்க்கலை, நீங்கள் இங்கே வந்து சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா ப்ராப்பராக வந்து இங்கே சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே ஏமாற்றிலாம் வந்து பைட் பண்ணலாம் முடியாது. ஓகேவா? சரி கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ரியலாக வந்து உண்மையிலே லோன் எடுத்ததுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ லோன் வந்து தராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 45,000 ருப்பீஸ்க்கான லோன் வந்து நம்மளோட ஃபாலோவர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் லோனாக வந்து 3,000 ருப்பீஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் லோனாக வந்து 45,000 வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா டென்யூர் வந்து 12 months அண்ட் 15 months, அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 monthsக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3,013 ரூபா வந்து 18 மாதத்துக்கு வந்து எடுக்கணும். இதே 12 மாதத்துக்கு அப்படின்னா 4,300 ரூபா வந்து அவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து 1,859 ரூபா வந்து போயிடும். போனதுக்கப்புறம் தான் மிச்ச அமௌண்ட் வந்து அவர் கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். 4,300 43,000 ஆச்சு. அப்புறம் ஒரு 8,600. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12 × 4,300, 12 மாதத்துக்கு நம்ம 4,300 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 51,600 ரூபா வருது கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த அமௌண்ட் இதே நம்ம 12 மாதத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வந்து இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ் கட் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து எடுத்திருக்கார் லோனு. ஸோ அவர்கிட்டையுமே நான் வந்து கேட்டிருந்தேன். 24,000 ரூபா லோன் வந்து அவருக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 6 monthக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. 4,327 ரூபா. இதில் வந்து 850 ரூபா டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அதாவது ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து பிடிச்சிட்டு தான் இந்த 24,000 ரூபா வந்து நான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 24,000
23,150 ரூபா தான் இவருக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ரீபேமெண்ட் அமௌண்ட்டை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 6 மந்த்துக்கு எவ்வளோ வருது, 9 மந்த்துக்கு எவ்வளோ வருது, 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை பார்த்தீங்கன்னா பழைய லோனு அது ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு. அதை வந்து ரீபே பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த பழைய ரெக்கார்டை வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தார். ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு வந்து லோன் எடுத்திருக்காரு. 6 மந்த்துக்கு வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதுவே வந்து ஓவர் தான். கேட்டேன், என்ன ப்ரோ நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு எடுத்திருக்கீங்க, இது 7,000 ரூபாய்க்கு அப்படின்னு. அந்த டைமில் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது அதான் அமௌண்ட்டு. ஸோ அதனால் பெருசாக எனக்கு வந்து அமௌண்ட் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் பெருசாக என்கிட்டயும் அமௌண்ட் வந்து மந்த்லி ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. கட்டிட முடியுமா அப்படிங்கிறத. அதனால் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்து எடுத்திருக்காரு 6 மந்த்ஸுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இஎம்ஐயாக பார்த்தீங்கன்னா 1,281 ரூபா வந்து பே பண்ணணும். லோன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபா கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இதில் ப்ராசஸிங் ஃபீஸு வந்து 350 ரூபா போக தான் வந்து ஒரு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ 7,000மே வந்து ஒரு 6,650 ரூபா வந்து அவர் கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 33%. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 690 ரூபா கைஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்கிறது. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கட் ஆயிரும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ஷியல் மந்த் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதியிலே க்ளோஸ் பண்ணது, அது ஒரு 103 ரூபா. ஓவராலாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கேஸ். ஸோ இவ்வளோ தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து 2-3 இது கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சாச்சு. அவங்ககிட்ட கேட்டும் வாங்கியாச்சு. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய சைடில், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில், என்னோடய ஃபாலோவர் சைடில் நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து இவங்களோட ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்துட்டு நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் லோன் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே பாருங்கள், நிறைய வீடியோ இருக்கும்.